ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் கையினாலோ நாவினாலோ பிற மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாத ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் தவிர்ந்த ஏனைய சமயங்களாக இருக்கட்டும், சித்தாந்தங்களாக இருக்கட்டும், கோட்பாடுகளாக இருக்கட்டும், மார்க்கங்களாக அல்லது மதங்களாக கூட இருக்கட்டும், இவை அனைத்தும் அந்த பேரில் அழைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான 2 காரணிகள் காணப்படும். ஒன்று, அந்த சமயத்தை தோற்றுவித்தவராக இருப்பார், அல்லது அந்த சமயம் எங்கே தோன்றியது அந்த இடத்தை கொண்டு அந்த சமயம் அழைக்கப்படும். உதாரணமாக இந்து சமயமாக இருக்கட்டும், இந்த இந்து சமயமானது சிந்துவெளி நாகரீகத்தில் அமைந்ததால், அந்த இந்தியா பிரதேசத்தில் அமைந்ததால் அதற்கு இந்து சமயம் என்று பெயர் வந்தது. அதே போன்று கிறிஸ்தவ சமயம், இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர் அதனை உருவாக்கியது என்று நம்புகின்றனர், அதனால் அதற்கு கிறிஸ்தவம் என்று பெயர் வந்தது. இதே போன்று பௌத்த சமயம் புத்தர் பெருமானாலும், தாவோ ஜொராஸ்ட்ரியம் போன்ற சமயங்கள் அந்தந்த பெயரை கொண்ட நபர்களினால் அழைக்கப்படுகின்றது. யூத சமயமானது யூதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அல்லது ஒரு குலத்தினால் அந்த பெயர் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி, இப்படி ஒவ்வொரு சித்தாந்தங்களும், உதாரணமாக இந்தியாவில் காந்தியம் என்று சொல்லி ஒரு சமயம் காணப்படுகின்றது. இது காந்தி அவர்களின் அடிப்படையில் அவர்களது கொள்கை சித்தாந்தங்களை உள்ளடக்கிய ஒரு சிறு சமயமாக பார்க்கப்படுகின்றது. இப்படி உலகில் எந்த சமயத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த சமயங்கள் அனைத்தும் அந்த உருவாக்கியவரின் பேரில் அல்லது அது தோன்றிய ஒரு இடத்தின் பேரில் தான் அது அழைக்கப்படும். இதுதான் அவர்களது வளமையாக இருக்கின்றது. இஸ்லாத்தை தவிர, இஸ்லாம் என்பது சலிமா என்ற ஒரு வேர் சொல்லில் இருந்து தோன்றியதாகும். சில்முன், அதாவது தமிழில் இதை நேரடியாக மொழிபெயர்ப்பது என்று சொன்னால் சாந்தி, அமைதி, பீஸ் என்று சொல்லுவார்கள். ஆக சமாதானம், பாதுகாப்பு போன்ற பல்வேறு அர்த்தங்கள் இந்த இஸ்லாம் என்ற சொல்லுக்கு, சில்முன் என்ற வேர் சொல்லுக்கு காணப்படுகின்றது. இஸ்லாம் என்று சொல்லுவது அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து மற்றும் அமைதி கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. ஆக ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவர் சமாதானம் செலுத்துபவராக இருக்க வேண்டும், தன்னை முழுமையாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்தவராக இருக்க வேண்டும், அவர் அமைதியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் அல்லது தனக்கு தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி சமாதானத்தை பரப்பக்கூடிய, பீஸை பரப்பக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுகின்றது. இந்த முஸ்லிமுக்கு இந்த அர்த்தங்கள் வழங்கப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுக்குரிய சிறந்த ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது அல் முஸ்லிமு மன் சலிம முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்பவன் யார் என்று சொன்னால் அவனது நாவினாலோ அவனது கையினாலோ பிற முஸ்லிமுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவனுடைய நாவினால பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, அவன் ஏசக்கூடாது, அவன் போர் செல்லக்கூடாது, அவன் புறம் பேசி திரியக்கூடாது, மற்றவருக்கு சபிக்க கூடாது, இந்த நாவினால இன்னொருவனின் மனதை காயப்படுத்த கூடாது. அதே போன்று அவன் கையினால் மற்றவர்கள் சாந்தி அடைய வேண்டும், மற்றவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மற்றவர்களை கையினால் குத்தி கொலை செய்யக்கூடாது, மற்றவருக்கு அடிக்க கூடாது, மற்றவர்களின் சொத்துக்களை சூறையாடக்கூடாது. இப்படி இந்த ஹதீஸில் பல்வேறு யதார்த்தங்கள், அர்த்தங்கள் புரிந்துள்ளன. ஆக ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கையினாலோ நாவினாலோ பிற மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாத ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும்.